World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வணக்கம், வாழ்க நலமுடன். ஓம் ஸ்ரீ யோக நவசக்தி அம்மன் அருளாசி பீடத்திலிருந்து உங்கள் சிவசக்தி அம்மா. அம்மா கோயம்புத்தூரில் இருக்கேன். கோயம்புத்தூரில் இருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் ப்ரெஸ் காலனின்ற இடத்துல நம்ம ஆசிரமம் அமைஞ்சிருக்குது. அம்மா கோயில் கட்டுமான பணிகள் நடந்துகிட்ருக்குது, பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. அந்த கோயில் கட்டுமான வேலைக்காக சின்ன சின்ன விஷயங்கள் மக்களுக்கு தகவலாக கொடுத்து, இந்த கட்டுமான வேலைகள்னும் போது தான் வீடு கட்டுறதுக்கு பிடிச்சி எல்லா விஷயத்துக்காகவும் தகவலாக மக்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்றதுனால இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, அம்மா தீராத வியாதிகள் தீருவதற்கான வழிமுறைகள் என்ன? கிரக தோஷங்களால் உருவான வியாதியாக இருக்கலாம், செய்வனையினால் உருவான வியாதியாக இருக்கலாம், திருஷ்டி தோஷத்தினால் உருவான வியாதியாக இருக்கலாம். வியாதி இப்படியெல்லாம் உருவாகுமா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளும் இருக்கலாம். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற சந்தேகங்களும் இருக்கலாம். இப்போது கிரகங்களால் உருவான வியாதியாக இருந்தால் அந்த கிரகத்தை நீங்கள் சாந்தி பண்ணுற வரையும் அந்த வியாதி தீராது. செய்வினையினால் உருவான வியாதியாக இருந்தால் அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, நீங்களும் நிறைய பேருக்கு ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு வியாதிகள் எல்லாம் குணமடைஞ்சிருக்கோம். ஆனால் உங்களுக்கு மாத்திரம் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த வியாதிக்குண்டான தீர்வுகள் கிடைக்காமல் இருக்கும். இந்த மாதிரி பலதரப்பட்ட வியாதிகள். இப்போ ஒரு மனிதனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அந்த வியாதி சீக்கிரமாக தீராது, அதுக்குண்டான தீர்வு. அப்போது வியாதிகளுக்கு தீர்வு என்னதான் அப்படின்னா, மருந்து மட்டுமே இல்லை. இப்போ நம்மளுக்கு சர்க்கரை வியாதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் ஒரு பிள்ளையார் வைக்கலாம். பிள்ளையாரை எதில் வைக்கணும் அப்படின்னா மஞ்சளில் தான் வைக்கணும். அதுவும் என்ன மஞ்சள்? கருமஞ்சள் கிடைச்சா அந்த மஞ்சளில் நம்மளே அரைச்சி பிள்ளையாரை வைக்கணும். அதில் கொஞ்சம் சர்க்கரையை கலந்துக்கணும். சர்க்கரையை கலந்துட்டு அந்த கருமஞ்சள் விநாயகரை கிழக்கு முகமாக பார்த்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே அருகம்புல் தினமும் மாற்றி வச்சுட்டு வரணும். இந்த மாதிரி இதுக்கு அருகம்புல் வச்சு அதுக்கு முன்னாடி யாருக்கு என்ன வியாதி இருக்குதோ அந்த வியாதிக்கு தக்கவாறு விளக்கு ஏற்றிட்டு வரணும். இப்போ சர்க்கரை வியாதி இருக்குது, நாங்கள் எப்படிம்மா விளக்கு ஏற்றணும்னா, ஃபஸ்ட்டு டே மாத்திரம் அவங்க வயது என்னவோ அத்தனை விளக்கு வீட்டிலே ஏற்றலாம். ஒரு மனை வைக்கணும். என்ன மனை வைக்கணும்னா, பால் உள்ள மனை வைக்கணும். பால் மரம் அப்படின்றாங்களே, ஆத்தி மரத்தினால் உருவான மனையாக இருக்கலாம், மாமரத்தினால் உருவான மனையாக இருக்கலாம், பலா மரத்தினால் பலாப்பலகையினால் உருவான மனையாக இருக்கலாம். இந்த மாதிரி பால் உள்ள மரங்களால் உருவாகக்கூடிய மனையை வைக்கணும். ஆனாலும் வேப்ப மரத்தினால் உருவான மனை வைக்கக்கூடாது, புளியா மரத்தினால் உருவான மனை வைக்கக்கூடாது. இது ரெண்டை தவிர்த்துட்டு எந்த பாலுள்ள மரத்தினால் உருவான மனையை வச்சாலும் பரவாயில்ல, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு பச்சரிசியை பரப்பிடணும். பச்சரிசியை பரப்பிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம இந்த விளக்குகளை ஏற்றணும். நம்ம வயதுக்கு தகுந்த மாதிரி அந்த பச்சரிசியில் ஒரு துளி சர்க்கரை, இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களாக இருந்தால் பச்சரிசியில் ஒரு துளி சர்க்கரையை பரப்பிட்டு அதுக்கு மேலே விளக்கு ஏற்ற ஆரம்பிக்கணும். விளக்கு ஏற்றிட்டு வரும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டே மாத்திரம்தான் வயதுக்கு ஏற்றவாறு, அடுத்த நாள் எல்லாம் 2 விளக்கு ஏற்றணும்னா போதும். அந்த 2 விளக்கும் ஒன்று வடக்கு பார்த்துருக்கணும், ஒன்று கிழக்கு பார்த்துருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து விளக்கு ஏற்றிட்டு வரும்போது நீங்கள் மருந்து சாப்பிட்டுட்டும் வருவீங்க இல்லையா? விளக்கு ஏற்றிட்டு மருந்து சாப்பிட்டுட்டு வரும்போது சீக்கிரமாக அந்த வியாதி குணமடைஞ்சிரும். சரி, எந்த மருத்துவராலையும் ஒன்றும் பண்ண முடியல, ஆனால் இவருக்கு ஆயுட்காலம் முடியல, சில சதிகளாலும் சில பிரச்சனைகளாலும் இவருக்கு நோயின் தாக்கம் அதிகமாகி டாக்டருங்கெல்லாம் கை விட்டுட்டாங்க, இதுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இதுக்கு ஒரே தீர்வான ஒரு விளக்கேற்றுற முறைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நிறைய பேர் அம்மாவை கேட்டிருக்காங்க, சொல்லி நிறைய பேர் இதை பயனடைஞ்சும் இருக்காங்க.
இது என்ன விளக்கு அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து பார்த்தோம்னா பூஜை அறைன்னு ஒன்று இருக்கும். சும்மா ஹாலில் கூட நம்ம ஒரு படம் மாட்டியிருப்போம் இல்லையா, அந்த படத்துக்கு கீழே நிறைஞ்ச குடத்தில் தண்ணி வைக்கணும். நிறைஞ்ச குடத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி குடத்துக்கு மேலே எள்ளுருண்டை நம்ம வீட்டிலே செய்யணும். கருப்பு எள்ளில் தான் செய்யணும். கருப்பு எள்ளும் வெல்லமும் கலந்து வறுத்து நல்லா எள்ளு உருண்டையை 27 உருண்டை செஞ்சு அந்த தட்டில் வச்சிடணும். எந்த தட்டில் வைக்கணும்? நிறைஞ்ச குடம் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த தட்டுக்கு அந்த இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அதுக்குள்ளே தான் இந்த எள்ளுருண்டையை வைக்கணும். எள்ளுருண்டையை வச்சு அதுக்கு மேலே இலையை தான் மாற்றி மாற்றி மூடிட்டு வரணும். மொழியோ வேறு ஒரு தட்டோ சாப்பிட்ற தட்டோ இல்லை இந்த பயன்படுத்தாத ஒரு இலையை மாத்திரம் நம்ம ரெகுலராக மூடிட்டு வரலாம். தலவாழை இலை போட்டு மூடிட்டு வரணும். அதை 27 இலை வச்சுட்டு அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே எங்கேயாவது ஒரு கோமாதாவை பசுமாட்டுக்கு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிவிட்டு அந்த பசுமாட்டுக்கு வெத்தலை, பாக்கு, பழம் கூட இந்த எள்ளுருண்டையை தானமாக கொடுக்கணும். இது 27 நாளைக்கு கொடுக்கணும். இந்த 27 நாளைக்கும் எங்கே கோயிலில் நவகிரகம் இருக்கோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நாள் போகும்போது அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய வயது அத்தனை விளக்கு வீட்லேயும் ஏற்றணும். அந்த தண்ணி குடம் முன்னாடி அதே இந்த சனி பகவான் முன்னாடி தனி சன்னதி இருந்தால் இன்னும் நல்லது. இல்லைன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு முன்னாடி அத்தனை விளக்கு அந்த ஆலயத்தில் எங்கே ஏற்ற சொல்கிறாங்களோ அந்த இடத்துல விளக்கு ஏற்றிட்டு வரணும். அப்போது சனி பகவானுக்கு நம்ம விளக்கு ஏற்றிட்டு வரணும். அன்னைய ஒவ்வொரு நாளும் எள்ளு கலந்த மாதிரியான தயிர் சாப்பாட்டை தானமாக கொடுத்துட்டு வரணும் ஒரு 5 பேருக்கு. இதை தொடர்ந்து 27 நாளைக்கு செய்துக்கிட்டு மற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தால் நிச்சயமாக ஆயுட்காலம் முடியாத அல்பாயுஸில் போயிடுவாங்களோன்னு நினைக்கிற யாருமே உயிர் போகாது. அந்த இடத்துல காப்பாற்றப்படுவாங்க. இதை வந்து ரியலாக நிறைய என்னுடைய மக்கள் பக்தகோடி மக்கள் நிறைய பேர் இதை செய்து பலனடைஞ்சிருக்காங்க. அம்மா சொல்கிற எல்லாமே பலனடைஞ்ச ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் நம்மக்கிட்ட விலகி நம்மளுக்கு ஒரு மனசுக்கு உற்சாகத்தையும் உடம்புக்கு தெம்பையும் நிச்சயமாக குடிக்கும். ஆனால் இந்த 27 நாட்களும் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பக்தியாக இருக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பக்தியாக இருந்து தான் செய்யணும். ஏன்னா உயிர் போகக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து பூஜை பண்ணுறோம். இந்த விஷயம் பண்ணும்போது நிச்சயமாக நம்ம வந்து இதை வந்து செய்துட்டு வரும்போது சைவமாக இருக்கணும். கணவன் மனைவி இருக்கிறவங்களும் ஆச்சார அனுஷ்டானமாக இருக்கணும். இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்களன்னா நிச்சயமாக இதில் நிறைய நல்ல பலன்களை நீங்கள் பார்ப்பீங்க. தயிர் சாதம் தானம் கொடுக்குறதையும் மறந்துடக்கூடாது. அதே போல் வீட்டில் நம்ம அந்த விளக்கு ஒன்று ஏற்றிடணும். நம்ம தண்ணி குடம் வைக்கிறோம் இல்லையா, அந்த பூஜை அறையில் அந்த 27 நாளைக்கு விளக்கும் அணையாமல் பார்த்துக்கணும். இது வந்து தீராத நோய்க்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். பல இடத்துக்கு போயும் அந்த நோய் குணமாகலைன்ற விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு இடமாகவும் உங்கள் இடத்துலையும் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். ஆனால் நம்ம இதை எதை செய்யும் போதும் நம்ம வேண்டுதல் வைக்கக்கூடியவங்க 2 பேர் முக்கியமானவங்க. அது யாருன்னா, ஒன்று நமது குலதெய்வம், இன்னொன்று நம்ம குடும்பத்திலிருந்து தவறி போன முன்னோர்கள். இவங்க 2 பேரையும் நினச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த விளக்கை ஏற்றிட்டு வந்தீங்களன்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். வீட்டில் எண்ணெயில் விளக்கேற்றணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அம்மா வெளியில் நல்லெண்ணெய், ஆனால் வீட்டுக்குள்ளே ஏற்றும் போது நல்லெண்ணெய் கிடையாது, நெய் விளக்கு தான் ஏற்றணும். அந்த 27 நாளும் அந்த நெய் வந்து சுத்தமான நெய்யாக இருக்கணும். சுத்தமான நெய்ன்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற குழப்பம் இருந்தால் ஆவினில் போயிட்டு அதாவது வெண்ணெய் வாங்கிட்டு வந்து உருக்கிக்கோங்க. அது சுத்தமான நெய்யாக இருக்கும். நல்லா பாசிட்டிவாக எல்லாமே நடக்கும். இந்த காலங்களில் இவருக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்ற நெகட்டிவான எண்ணத்தை யோசிக்கக்கூடாது. நீங்களும் நான் இதை ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோடு செய்கிறேன், நிச்சயமாக இதுக்கு நல்ல பலன் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு செஞ்சிங்களன்னா 1000 மடங்கு நல்லது நடக்கும். வாழ்க நலமுடன், வாழ்க பல்லாண்டு.